ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஜோர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல ஒரு குளிர்பான ஆட் வந்து காட்டுறாங்க. இந்த ஆட் மூலமா இந்த குளிர்பானம் புதுசா வரப்போகுது, லான்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரொமோஷனே நடக்கு. இதுக்கப்புறம் இந்த குளிர்பானத்தை தயார் பண்ற ஒரு கம்பெனியை காட்டி அந்த கம்பெனியில் ஒரு லேப் அசிஸ்டன்ட் பயந்துட்டே ஓடி போய் தன்னோட மேனேஜரை பார்த்து பேசுறாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, குளிர்பானத்தில் உள்ள வைரஸை கொஞ்சம் பாருங்க, இது ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டுட்டே இருக்கு, அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே நம்ம விட்டமின்ஸ் தான், இதை வச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ ஏன் இப்படி பயப்படுற? சார், இது விட்டமின்ஸ் மாதிரியே தெரியல, இது ஒன்று தன்னைத்தானே தின்னுக்குறது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பயப்படுற? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எப்போதுமே நமக்கு விட்டமின் வேணும்னா அது நெகட்டிவாக இருக்கிற வைரஸை அழிக்க தானே செய்யும், அதுதான் இங்கே நடக்குது அப்படின்னு. சார், உங்களுக்கு புரிய மாட்டேங்க, அழிக்கிறது எல்லாமே நல்ல வைரஸ் அப்படின்னு உடனே, இப்போ உனக்கு என்ன பயம்? இங்கே இருக்கிற இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சா எதுவும் ஆயிடுவீங்க, நான் உனக்காக நானே குடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி இருக்கிற அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து அவர் குடிச்சிடுறாரு. இதோட தான் இந்த திரைப்படத்தோட டைட்டிலை வந்து போடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் அவர் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கம்பெனிக்கு வந்து லேட்டாக போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற வாட்ச்மேன் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக எப்போ பார்த்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் லேட்டாகவே வந்துட்டுருக்கீங்க, உங்களை ஒரு நாள் வேலையை விட்டு தூக்குறானா இல்லையான்னு பாரு அப்படின்னோடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த வாட்ச்மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற ஆளா, எங்களுக்கு பேட்மிண்டன் கேம் தான் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தானே கம்பெனி வர முடியும் அப்படின்னு சொல்லி அவனை கலாச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. கம்பெனிக்குள்ளே போன உடனே இவங்களோட மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும், இன்றைக்கி புதுசாக நம்ம கம்பெனியில் ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ண போகிறான், இப்போ அவளை யார் டீமில் போடுறது அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னோடனே நம்ம ஹீரோ கையை தூக்கிட்டு, சார் அவளை என் டீமில் போட்டுரு அப்படின்னோடனே, உன் டீமில் போடுறதுல எனக்கு ஒரு பிரச்சனை, பட் உனக்கே வேலை தெரியாதா, நீ அவளுக்கு என்ன சொல்லி தந்துருவா அப்படின்னோடனே அங்கே இருக்கிற ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே உடனே சிரிச்சுருவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டுகிட்ட, ஓன் டீமுக்கு தான் அவளை சேர்க்கலாம் அப்படின்னு இருக்கேன்னு நினைக்கும் போது, ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஏற்கனவே கம்பெனியில் ஆள் இருக்கும். அவன் என்ன சொல்லுவானா, வேண்டான்னு சொல்ல அப்படின்பா. வேண்டான்னு சொல்கிறதுக்குள்ளேயே அந்த மேனேஜர் அந்த பொண்ணை இவரோட டீமில் சேர்த்துறாரு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு இவர் தான் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜர் ஒரு நாள் நான் என் கையில் சிக்கட்டுமாமே, இந்த ஆளை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ் முடிஞ்ச போதும் ரெண்டு பேருமே மட்டும் ஆஃபீஸில் உட்காந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு ஒரு மாதிரி ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ஜாய் பண்ணி ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் இவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து கீழே ஒரு வாட்ச்மேன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து வரான், அது கையில் ஒரு கோடாரியை தூக்கிட்டு. அப்போ இவனு ரெண்டு என்ன கேட்டோம்னா, வாட்ச்மேன் உனக்கு என்ன இங்கே வேலை, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு வெளியே நடக்கிற எதுவுமே தெரியாது, வெளியே என்னடா நடக்க போகுது, நீ என்னடா நடக்கிற அப்படின்னு டக்குன்னு வாட்ச்மேன் ஹீரோவோட ஃப்ரெண்டை அடிச்சிடான். அடிச்சுட்டு கொஞ்சம் கூட வெளியே வாங்கடா அப்படின்னு இவங்க வெளியே போனால் அங்கே இருக்கிற மற்ற எல்லாருமே ஜாம்பிஸாக மாறிடுறாங்க. இதை பார்த்து ஹீரோக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே என்ன தான் நடக்குது, இப்படி எப்போ தெரியுது நடக்குது, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிட்டு உருண்டு பிறன்றதுனால இங்கே இருக்க நடக்கிற விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியல, இங்கே இருக்கிற எல்லாருமே இப்படி தான் மாறிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே ஹீரோக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும், அப்போ இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் செத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கையில் அவங்க ஃப்ரெண்டு வச்சிருந்த கொடாரியை வச்சுட்டு அங்கே இருக்கிற 2-3 ஜாம்பிஸ் அடிச்சுட்டு இவங்க ஒரு ரூம்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ தான் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஃப்ரெண்ட் ஆள் வந்து காருக்குள்ளே சிக்கியிருப்பா, அவளை சுற்றி சில ஜாம்பிஸ் இருக்கும், இப்போ அவளாலையும் வெளியே போக முடியாமல் இருக்கும். உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு, நான் அவளை போய் காப்பாற்ற போகிறேன்டா அப்படின்னோடனே, டேய் கீழே என்ன நேரம் இருக்குது, நீ இப்போ அவளை காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிற அப்படின்னோடனே, எனக்கு வேறு வழி இல்லை, நான் அவளை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னோடனே, சரி இரு நானும் உன் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து கீழே கார் பார்க்கிங் வந்து போகிறான். போன இடத்துல அவளை சுற்றி ஜாம்பிஸ் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை எல்லாத்தையுமே இவங்க அடித்து கொண்டுட்டு அவன் ஃப்ரெண்டோட கதலையை காப்பாற்றி இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இவங்களோட கம்பெனிக்குள்ளேயே வந்துடுறாங்க. கம்பெனிக்குள்ளே இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு ரூமில் ஏதோ சவுண்ட் ஏக்குன்னு திறந்து பார்த்தா அங்கே 2 லவ்வர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. இப்போ அவங்கள, நீங்கள் எப்படி இங்கே உள்ளே வந்தீங்கன்னொன்னே, இங்கே நாங்கள் சும்மா எங்களோட ஒர்க்குக்காக வந்தோம், இப்போ எங்களால் வெளியே போக முடியல அப்படின்னோடனே, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு டீமாக சேர்ந்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் மேனேஜர் ஒருத்தன் கலாச்சாரம் சேர்ந்துமா, அந்த மேனேஜரும் ஆஃபீஸில் இருந்து இந்நேரம் வெளியே போயிருக்க மாட்டான், இவனும் ஒரு ரூம்குள்ளே லாக் ஆகிருப்பான். இப்போ இவனையும் இவங்க டீமோட சேர்ந்துருவான். சேர்ந்த உடனே ஹீரோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, மச்சான் இவனை வெளியே தள்ளிடுவோம், இவனால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் அப்படின்னோடனே அவன் டக்குன்னு, பழைய பகையெல்லாம் இப்போ காட்டாதீங்கடா, இந்த நேரத்தில் எல்லாரும் ஒத்துமையாக இருந்தாடா காப்பாற்றணும் அப்படின்னோடனே ஹீரோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இங்கேருந்து எப்படி வெளியே போகலான்னு யோசிச்சுட்டு, நமக்கு இதை விட்டால் வேறு வழியில், காலையில் விடிஞ்ச உடனே வேலையாக இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்து வெளியே போக முயற்சி பண்ணோம். பட் என்ன ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஊர் ஃபுல்லாகவே சாம்பிஸாக இருப்பாங்க, இவங்களால இந்த இடத்துல இருந்து வெளியே கூட போக முடியாது. மறுபடியும் வெளியே போன ஸ்பீடுக்கு இவங்க எல்லாரும் உள்ளே ஓடி வர பார்ப்பாங்க. அப்போ ஜாம்பிஸ் இவங்க எல்லாத்தையுமே ஒரு பக்கமாக வச்சு மறைச்சோம். அப்போ ஒரு மிலிட்ரி பொண்ணு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கையில் கன் வச்சுருப்பா, அவன் அங்கேருந்து ஷூட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றி உள்ளே கூட்டு வந்துடுவான். உள்ளே கூட்டு வந்து அப்போ அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் கம்பெனியில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, மொத்த உலகம் ஃபுல்லாமே இப்போ இந்த பிரச்சனை தான் இருக்குது, இங்கே இருக்கிற யாராவது க்யூராக இருக்காங்களா அவங்கள காப்பாற்றி கூட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நான் என்னோட டீமோட வந்தேன். பட் என்னோட டீமே இப்போ எல்லாருமே ஜாம்பிஸ் ஆகிட்டாங்க, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நான் என்னோட மிலிட்ரி டீமுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன், அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹெலிகாப்டர் கொண்டு வந்துடுவாங்க, நம்ம அதுல சேஃபாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவாள். இவன் சொன்ன உடனே இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு, அப்போ அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடிக்கு போகிறதுக்கு வேறு ஏதாவது ரூட் இருக்கா அப்படிங்கிறத போய் செக் பண்ணிட்டு வரணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமாக இவங்க திரும்பி போகிறாங்க.
போகும்போது இந்த மேனேஜரும் கூட இருந்த ஒரு பையனும் இந்த மிலிட்ரி மேனும் 3 பேரும் ஒரு இடத்துக்கு போவாங்க. பட் அந்த மிலிட்ரி மேனை விட்டுட்டு இவங்க 2 பேரும் ஓடி வந்துருவாங்க. நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் இன்னொருத்தனும் இந்த பக்கமாக போவாங்க. அவங்க 3 பேர் போன இடத்துல ஜாம்பிஸ் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் வந்தோடனே இவங்க கிட்ட அந்த மிலிட்ரி மேன் என்ன ஆச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க உள்ளே சிக்கிட்டாங்க அப்படிமா. உடனே இவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க இருந்தால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டு அவங்கள பார்க்க போகும்போது அவங்க உள்ளே இன்னும் சேஃபாக தான் இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா திருப்பி வெளியே வந்துட்டு இவங்க 2 பேரும் விட்டுட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் அந்த இடத்துல அடிச்சுட்டு இன்னொரு தடவை இப்படி பண்ணி உங்க 2 நானே கொன்று தூக்கி போட்டுருண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இதுக்கு பிறகு இவங்க மொத்தமாக எல்லாம் சேர்ந்து மாடிக்கு போயிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு காதலி இருக்கா பார்த்தீங்களா, அவளை வந்து ஜாம்பி கடிச்சிடும். ஜாம்பி கடிச்சதுல அவள் வந்து மறுபடியும் ஜாம்பி ஆகி அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு கடிக்க வரும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து நான் வரல, நான் இவளோடய இருந்து செத்துறேன் அப்படிமா. ஹீரோப்பா அவளை அடித்து அவனை கூட்டு போவான். வாடா இப்படிலாம் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இப்போ உங்கள் டீமில் மிலிட்ரி மேனாக இருந்ததுமா. மிலிட்ரி மேனை அவள் டீமில் உள்ள நிறைய பேர் ஜாம்பிஸாக மாறாங்க சொல்லுவான். அதில் ஒரு மிலிட்ரி மேனே இவளை வந்து கடிச்சிருவான். கடிச்சது இவளும் இப்போ ஜாம்பி ஆயிடுவான். இப்போ இவங்க இடத்துல இருக்க எல்லாருமே ஜாம்பி ஆகுவாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட் அப்போ என்ன பண்ணுவான்னா ஹீரோவையும் அவன் கூட ஒரு பொண்ணு மட்டும் இருப்பான். அப்போ அவங்க 2 பேரும் மட்டும் நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து எப்படியாவது மேலே போங்க, இவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே நீ எங்களோட வாடா அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டு என்ன சொன்னா, என் ஆளே அப்படி ஆயிட்டா, இனிமேல் நான் உயிரோட வாழ்ந்து என்னடா சாதிக்க போறேன், நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அவன் கூட இருக்க ஒரு பொண்ணையும் மட்டும் அந்த இடத்துல இருந்து ஹீரோ ஃப்ரெண்டு தட்டி வச்சுட்டு அவன் அங்கே இருக்கிற ஜாம்பிஸோட சண்டை போட்டு கடைசி அவனும் சாம்பி ஆயிடும். இப்போ ஹீரோவும் அவன் கூட இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் மேல் மாடி வந்துட்டு இப்போ நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், நம்ம 2 பேரும் உயிர் பிழைப்போமா இல்லையான்னு கூட எனக்கும் தெரியல அப்படின்னோடனே அவன் டக்குன்னு நம்ம உயிர் பிழைப்போம், எதையும் நினச்சி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ மிலிட்ரி சொன்ன மாதிரி ஏற்கனவே ஹெலிகாப்டர் இவங்களுக்கு கூப்பிடுறதுக்காக அந்த மாடிக்கு வருவாங்க. அப்போ இவங்க 2 பேரும் கை காட்டி அந்த ஹெலிகாப்டர் இந்த இடத்துல வந்து இவங்களை கூட்டு போடுறவங்க இந்த திரைப்படத்தில் இருக்காங்க. இந்த திரைப்படம் நம்ம எப்போவுமே ஜாம்பிஸ் படம் நிறைய பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி தான் ஒன்றும் பெருசானா அந்தளவுக்கு ஒன்றும் டெவலப்மெண்ட் இருக்காது. பட் இந்த திரைப்படம் கொஞ்சம் காமெடியாக கொஞ்சம் ஃபன்னாக போடுறதுனால நமக்கு போகிறதே தெரியாது. சரி ஃப்ரெண்ட், நான் சொன்ன விஷயம் பிடிச்சிருந்தா